ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஆலு பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் இதுக்கு மிக்சிங் பவுல் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஓமம் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நான் இதுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். ஒருவேளை பர்ஃபெக்டாக டேஸ்ட்டு கிடைக்கணுன்னா மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சாதாரணமாக சப்பாத்தி மாவு பிசைவோம்ல, அந்த பதத்துக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் பிசைஞ்சிட்டு ரெஸ்ட்டு விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும். இப்போ இதுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை துருவி எடுத்துக்கலாம். சின்ன ஹோல்ஸ் இருக்கும்ல, அதில் வச்சு துருவிக்கலாம். அப்போ நல்லா மசிய வரும். உருளைக்கிழங்கெல்லாம் துருவி எடுத்தாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது மட்டும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் இதுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கல. ஒரு வேளை நீங்கள் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கோங்க. நல்லா கலராகவும் இருக்கும். எனக்கு இந்த பச்சை மிளகோட காரமே சரியாக இருந்துச்சு, அதனால் மிளகாத்தூள் சேர்த்துக்கல. இது நல்லா கலந்து விட்டு மாவை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவில் பெரிய சைஸ் பால்ஸாக எடுத்து நல்லா உருட்டிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு உருண்டையிலே நம்ம 2 சப்பாத்தி செய்யலாம். அதனால் பெரிய உருண்டை எடுத்துக்கோங்க. நல்லா தேய்ச்சிடலாம். சப்பாத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப மொத்தமாகவும் வேண்டாம், ரொம்ப லேசாகவும் வேண்டாம். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த பக்கம் இருந்து ரோல் பண்ண வேண்டியது தான். இது மாதிரி நம்ம ரோல் பண்ணி செய்யும்போது ஆலு பரோட்டா சூப்பராக இருக்கும். லேயர் லேயராக வரும். அதுக்காக தான். ஃபுல்லாகவே ரோல் பண்ணியாச்சு. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு சென்டரில் ஒரு கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா 2 ஆலு பரோட்டா கிடைக்கும் நம்மளுக்கு. ரெண்டாக பிரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ரோல் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங் மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இதில் எண்ணெய் தடவி ரோல் பண்ணணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. இதுவே நல்லா லேயர் லேயராக வரும். அவ்வளோதான், நல்லா ரோல் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடலாம். அப்போ தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ செகண்ட் ஒன்றையும் சுற்றி காமிக்கிறேன். எல்லாத்தையும் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். மேலே கொஞ்சமாக மாவை டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி கட்டையில் வச்சு தேய்ச்சிக்கலாம். அப்போ உருளைக்கிழங்கு கட்டையில் ஒட்டாது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப மொத்தமாகவும் வேண்டாம், ரொம்ப லேசாகவும் வேண்டாம். நம்ம ஆலு பரோட்டா நார்மலாக எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுக்கலாம். இப்போ தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொன்றா சுட்டு எடுத்துக்கலாம். மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ நல்லாயிருக்கும். இது 1 சைடு வேகிறதுக்கு 1 நிமிஷம் போல தான் ஆகும். இப்போ திருப்பிடலாம். நம்ம சாதாரணமாக ஆலு பரோட்டா எப்படி செய்வோம், சப்பாத்தியை தேய்ச்சிட்டு ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு மேலே ஒரு சப்பாத்தி வச்சு தேய்ப்போம் இல்லையா, அப்படி இல்லாமல் இப்படி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். 2 பக்கமே நல்லா செவந்துருச்சு. போதும், எடுத்துடலாம். பார்க்குறக்கே நல்லா இருக்கல, சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக சாதாரணமாக குருமா வைப்போம், அதுவே போதும், நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஆலு பரோட்டா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.